ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட நாம் இந்த எய்ட்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்திய தேசத்தில் 17 லட்சம் பேர் கிட்ட இந்த எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர். இதில் மருத்துவத்தில் கணக்கிடப்பட்ட காரணங்கள் தான் இந்த 17 லட்சம் பேர். தமிழகத்தில் மாத்திரம் 1,32,383 பேர் மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கின்றனர். இன்னும் இந்த வியாதியின் அறிகுறி தெரியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றனர். இந்த வியாதி ஒருவேளை அவர்கள் பாவத்தின் நிமித்தம் வந்திருக்கலாம், ஆனால் அநேகர் பாவம் செய்யாமலே இந்த வியாதியினால் பாதிக்கப்படுகின்றனர். ஒரு கணவனுக்கு இருக்கின்ற இந்த வியாதி மனைவியை பிடிக்கின்றன, பிள்ளைகளை பிடிக்கின்றன. சிலர் நோயினால் பாதிக்கப்பட்டு இரத்தம் ஏற்றும் பொழுது தவறாக ஏற்றியது நிமித்தம் இந்த நோயினால் பாதிக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் இத்தனை லட்சம் பேர் எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது உலகம் முழுவதிலும் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள். இந்த எய்ட்ஸுக்கே ஒரு தினம் இருக்கிறது, டிசம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது, அது அனுசரிக்கப்படுகின்றன. இந்த எய்ட்ஸ் இந்த உலகத்தை விட்டு முற்றிலும் ஒளிந்து போக வேண்டும். இந்த கிருமிகள் இனிமேல் யாரையும் தொடக்கூடாது. இந்த கிருமியினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் அடைய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முதலாவதாக ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தை நினைவு கூறுகிறோம் அப்பா. இந்திய தேசத்தில் ஆண்டவரே மகாராஷ்டிரா முதல் மாநிலமாக இருக்கிறதப்பா. பீகார், பஞ்சாப் இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே அநேகர் இருக்கின்றன. பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாப்பா. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த ஒரு விசையாக அவர்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே இந்த எய்ட்ஸ் வியாதியில் இருந்து அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. முதலாவதாக பரிபூர்ண சுகத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசம் முழுவதிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதுல லாரி ஓட்டுநர்கள் அநேகர் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனப்பா. அவர்களை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கிருமிகளின் ஆண்டவரே செயல்பாடுகள் ஆண்டவரை செயலிழந்து போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த கிருமிகள் உடம்பை விட்டு ஒன்றுமில்லாமல் விலகி போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பட்டு போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து நீங்க சுகம் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாவத்திற்காக நீங்க அடிக்கப்பட்டீங்களே, பாவத்திற்காக நொறுக்கப்பட்டீங்களே, பாவத்திற்காக பலியானது உண்மை ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு இவர்கள் பலியாகி விடக்கூடாது ஆண்டவரே. இவர்கள் செய்த தவறுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மன்னித்து இவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இவர்கள் பாவத்திலிருந்து ஒரு சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி, ஒரு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. இந்த வியாதிகள் முற்றிலும் செயலற்று போனதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஏசப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, சுகம் உண்டாகும் அப்பா. அடுத்தபடியாக ஆண்டவரே, இந்த வியாதியினால ஆண்டவரே இந்த வியாதிக்கு வருவதற்கு சம்பந்தம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெண்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தன் கணவன் செய்த பாவத்தின் நிமித்தம் இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்பா. இவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, சகோதரிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. இந்த வியாதியில் இருந்து ஆண்டவரே இவர்களுக்கு சுகம் கொடுக்க உம்மால் கூடும் ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே தமிழகத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே 1,32,383 பேரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கணக்கில் பதிவு செய்யப்படாத எத்தனையோ பேர் இருக்கிறார்களப்பா. எங்கள் தமிழகம் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும். இனி இந்த வியாதியினால் ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. இனி இந்த நோயினால் ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. மரண வாசல்களில் இருந்து தூக்கி
தூக்கி விடுகிற தேவன் நீங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் மரண வாசல்களில் இருந்து நீங்க தூக்கி விடுங்க ஆண்டவரே. இந்த வியாதியின் அறிகுறியே இல்லாத அளவுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரே இந்த எய்ட்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்டவருக்கு நீங்க கொடுப்பதற்காக நன்றி. எங்கள் தமிழகம் ஆண்டவரே இந்த எய்ட்ஸ் வியாதி இல்லாத தமிழகமாக மாறியதற்காக நன்றி ஆண்டவரே. இவர்களுக்கு அரசாங்கத்தில் இருந்து ஏற்ற ஆண்டவரே மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நோய் வந்து விட்டது, என் குடும்பத்தினர் புறக்கணித்து விட்டார்கள் என்று வாழ்கிற ஒவ்வொருவரையும் நீங்க சேர்த்துக் கொள்வீங்கப்பா. நீங்க சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கிடைக்க போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தமிழகத்தில் இருக்கிற 1,32,383 பேரும் சுகமடைவார்களாக ஆண்டவரே. இந்த நோயின் அறிகுறியே தெரியாமல் வீட்டில் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் சுகமடையட்டும் ஆண்டவரே. விசேஷமாக மகாராஷ்டிரா, மும்பை பகுதிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்கேதான் ஆண்டவரே இந்த இந்தியாவிலேயே முதலிடமாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த முதல் இடத்தில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற எல்லா இந்த நோயின் அறிகுறிகளும் முற்றிலும் ஆண்டவரே அழிந்து போவதற்காக நன்றி, குறைந்து போவதற்காக நன்றி. பீகாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மற்ற பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாநிலங்கள் மீது உங்க ரத்தத்தை பூசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த எய்ட்ஸ் வியாதிகள் பாதிக்கப்படாதபடி, இனி இந்த நோய்கள் யாரையும் பரவாதபடி, பற்றி பிடிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாகப்பா லாரி ஓட்டுநர்கள் ஆண்டவரே, தமிழகத்தில் இருந்து வட மாநிலத்தில் செல்கிறவர்களுக்கு இந்த நோயினால் பாதிக்கப்படுறாங்களப்பா. இந்த நோயில் இருந்து ஆண்டவரே அவர்கள் இந்த பாவமான காரியத்தில் விழுந்து கிடக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால் எழுந்திருப்பார்களாக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த விபச்சார பாவத்தில் விழுந்து இந்த எய்ட்ஸ் நோயை வாங்கி கொண்டு வராதபடி, குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது என்ற ஆண்டவரே அந்த ஆசை பாசத்திற்கு இவர்கள் விலகி இருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. பாவமான சேற்றில் விழுந்து இந்த நோயினால் பாதிக்கப்படாதபடி எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இருக்கின்ற இந்திய தேசத்தில் இருக்கிற 17 லட்சம் பேருக்கும் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உலகம் முழுவதிலும் இருக்கிற எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே ஒரு விடுதலை என்று சொல்லப்பட்டது போல நீங்க மெய்யான விடுதலை கொடுங்க. இவர்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த எய்ட்ஸ் வியாதியிலிருந்து ஜெபித்தோம், இதுல இருந்து விடுதலை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இனி ஒருவரையும் இந்த வியாதி தாக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.